நல்ல தகன்னு ஸ்பைசியான சிக்கன் கிரேவி தாங்க இன்றைக்கி ரெசிபி. நான் இன்றைக்கி டிஃபனுக்கே ரெடி பண்ணிட்டேன். காலையில் இட்லிக்கும் இதே கிரேவி வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு ரசம் மட்டும் வச்சு கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக ஸ்பைசியாக இருந்துச்சுங்க. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை எல்லாத்து கூடயும் போகும். இந்த சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வணக்கம்ங்க, நான் மஞ்சு. 1 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா ஃபேனில் ஆற வச்சிடலாம். சிக்கனை மஞ்சள் தூள் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா அகலமான ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க எப்போவுமே ஊற்றுவேன் சமையலுக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடலெண்ணெய் கூட ஊற்றலாம், நல்லாயிருக்கும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கீரி தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வரமிளகா அது ஒரு 3 எண்ணத்தை எடுத்து நல்லா கிள்ளி போட்டுருங்க. வாசனைக்காக தான். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க 3 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி 1 பொடியை வெட்டி வச்சுருந்ததையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நல்லா கழுவி வச்சுருந்த சிக்கன் எடுத்து கூட சேர்த்துட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி தெளித்து நல்ல ஒரு கலக்கிட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா போதும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் வெளியில் வேகும்போது நம்ம வணக்கி வச்சுருந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் உள்ளே ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கலந்து உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து தண்ணி சுண்டி வரட்டுங்க. இப்போது கறி மசால் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது நல்ல வாசனையை கொடுக்கும். நான் வீட்லேயே ரெடி பண்ணினது தான். இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு இது ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ மல்லி இலை போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். கிரேவி பக்குவம் நல்லா வந்துருச்சு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்போவே சேரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.